Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority என்னைக்குமே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 9. இந்த யூனிட் 9ல் இப்போ நமக்கு யூனிட் 5னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஹெச்டி டாபிக், ரெண்டாவது டாபிக் வந்து தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா. இந்த டாபிக்ல சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள், அந்த இயக்கத்துடைய தலைவர்கள், இவங்களை பத்தி பார்க்கணும். இதுல இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள், எல்லாராலையும் அன்போட தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன். ஓகே, நோட்ஸ் வந்து பைலிங்குவலா இருக்கும். நான் வந்து நோட்ஸ் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ரெண்டுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நோட்ஸ் வந்து இருக்கும். இது தமிழ், இது வந்து இங்கிலீஷ். ஓகேங்களா. ஸோ பெய்டு பேட்சோட நோட்ஸ் தான் அப்படியே உங்களுக்கு நடத்திட்டு இருக்கிறேன். ஓகே, ரெட்டைமலை சீனிவாசன் ஆக்சுவலா இஸ்லாமிய மரபுல ஒரு வழி உண்டு, அது ஒரு சிஸ்டம் உண்டு. என்ன அப்படின்னா இப்போ நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் அப்படின்னா முகமது பின் காசிம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா முகமது பின் காசிம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? முகமது பின் காசிம். ஓகே, இஸ்லாமிய பெயர்கள்ல எப்பவுமே இந்த பின் இபின் வருது இல்லையா, இந்த பின் இபினுக்கு அப்புறம் வர்றது அவங்களோட அப்பா பேர். இப்ப முகமது பின் காசிம் அப்படின்னா காசிமோட பையன் முகமது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க ரெட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிறதுல ரெட்டைமலை அப்படிங்கிறது அவரோட தந்தையோட பேர், ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் இருந்ததுனால வித்தியாசப்படுத்துறதுக்காக ரெட்டைமலை அப்படிங்கிற பேரை முன்னாடி சேர்த்தாங்க. பின்னால் அவர் பேரே தந்தையின் பெயராகவும் மாறி போச்சு. ரெட்டைமலை சீனிவாசன், தந்தையின் பேரே அவரோட பெயராகவும் மாறி போச்சு, ரெட்டைமலை சீனிவாசன். ஸோ ரெட்டைமலை அப்படிங்கிறது தந்தையோட பேர். பிறப்பு ஜூலை 7, 1859, இறப்பு வந்து செப்டம்பர் 18, 1945. இவர் எங்க பிறக்கிறார் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக பக்கத்துல கோழியாலம் அப்படிங்கிற ஒரு சிற்றூர். இது நமக்கு டிஎன்பிஎஸ்ல ஏற்கனவே கேட்ட கேள்விதான். இந்த கோழியாலம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்ல கேட்ட கேள்வி. தந்தை பேர் வந்து ரெட்டைமலை, இவர் பேர் வந்து ஸ்ரீனிவாசன். சகோதரி பேர் வந்து தனலட்சுமி. சகோதரியை வந்து கல்யாணம் பண்ணது யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். உங்க எல்லாருக்கும் தெரியும், அயோத்திதாச பண்டிதரோட முதல் மனைவி வந்து தோடர் இன பெண். அவங்க இறந்த பிற்பாடு அயோத்திதாச பண்டிதர் வந்து ரெட்டைமலை சீனிவாசனோட தங்கை தனலட்சுமியை தான் ரெண்டாவதா திருமணம் பண்ணியிருப்பாரு. இது நான் இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருப்பேன். ரெட்டைமலை சீனிவாசன் சவுத் ஆப்பிரிக்கா போனதுக்கு அயோத்திதாச பண்டிதருக்கும் ரெட்டைமலை சீனிவாசனுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு தான் ஒரு காரணம். தன்னுடைய தங்கை வாழ்க்கைக்காக ஒரு தென்னாப்பிரிக்கா போனார் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். இவரோட இயற்பெயர் வந்து ஸ்ரீனிவாசன். அன்பாக அழைக்கப்படுபவர் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஊவேசா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா, இந்த ஊவேசாவை பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஊவேசா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களை அன்போட தாத்தா அப்படின்னு அழைக்கிறாங்க. 1887 ரங்கநாயகி அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாரு. கோவை அரசு கல்லூரியில சட்டம் படிச்சும் இருக்கிறாரு. இதுல தாழ்த்தப்பட்ட பிரிவு மக்கள்ல முதல் பட்டதாரி இவர் தான் அப்படின்னு கருதப்படுகிறார். ஓகே, நீங்க மற்ற தலைவர்களையும் ரெட்டைமலை சீனிவாசனையும் பிரிச்சு பார்க்கறதுக்கு நிறைய வேறுபாடு உண்டு. என்னன்னா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களோட சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமை, கல்வி, அரசியல் சுதந்திரம், பொருளாதார உரிமை, இது எல்லாத்துக்குமா போராடினார். ஆதி திராவிட மகாஜன சபையா இருக்கட்டும், அம்பேத்கரோட நட்பா இருக்கட்டும். பின்பு அம்பேத்கர் வந்து ரெட்டைமலை சீனிவாசனை பௌத்த மதத்தை தழுவுறதுக்கு இன்வைட் பண்ணும்போது இவர் வந்து மதம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஐசிஎஸ் தேர்வுல காங்கிரஸ் கட்சியோட முரண்பாட்டில் இருந்தார். ஓகே, இவருடைய செய்தித்தாளும் அமைப்புகளும் ரொம்ப முக்கியமா கேட்கப்படுது. செய்தித்தாள் வந்து அக்டோபர் 1893 பறையன் அப்படிங்கிற ஒரு மாதாந்திர செய்தித்தாளை தொடங்குறார். இது வந்து பின்னர் வாராந்திரமா மாற்றப்படுது. முதல்ல மாத இதழ், பின்பு பாத்தீங்க அப்படின்னா வார இதழா மாற்றப்பட்டது. தொடங்கப்பட்ட 2 நாட்களுக்குள்ள 400 பிரதிகளுக்கு மேல அந்த செய்தித்தாள் வந்து விற்று தீர்ந்தது. அந்த செய்தித்தாளுக்கு மக்கள் கிட்டே நல்ல வரவேற்பு இருந்தது. மாதாந்திரமாக தொடங்கிய இந்த பத்திரிகை 3 மாதங்களுக்குள் வாராந்திரமாக மாறியது. இப்ப நம்ம கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா,
இந்த செய்தித்தாள் தொடங்கப்பட்ட ஆண்டு மாதம் அக்டோபர் 1893, பறையன் அப்படிங்கிற மாதாந்திர செய்தித்தாள். இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் 2021 குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்டிருந்தான். அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ல இந்த பட்டங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. ஓகேங்களா? 1926 பிப்ரவரி 20 ராவ் சாஹிப், 1930 ஜூன் 3 ராவ் பகதூர், 36 ஜனவரி 1 திவான் பகதூர். இந்த ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர், இதுல நமக்கு வருடம் தெரியலனா கூட இந்த 3 பட்டங்களை வாங்கியிருந்தார் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். 1940 ராஜாஜி தலைமையில நடந்த ஒரு விழால திருவிக அவர்களால திராவிட மணி அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. 1939 திவான் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன் ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படிங்கிற இவருடைய சுயசரிதை வெளியிடப்பட்டது. அந்த சுயசரிதையோட பேரு ஜீவிய சரித்திர சுருக்கம். சில இடங்கள்ல ரெட்டைமலை சீனிவாசன் ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படின்னு மொத்தமா எழுதுவாங்க. 1945 செப்டம்பர் 18 தன்னுடைய 85ஆம் வயதுல இயற்கை எழுதினார். 15/8/2000 இவருடைய அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. இது எல்லாமே இவருடைய பேசிக்கான டீடைல்ஸ். கிட்டத்தட்ட இவரோட பயோடேட்டா மாதிரி சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தான் இவருடைய அரசியல், இவரை ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கப்புறம் தான் காரணம். ஓகே, அரசியலோட ஆரம்ப காலகட்டங்கள்ல நீலகிரியில இருந்தபோது அயோத்திதாசர் வந்து HS ஆல்காட்டோட பணியாற்றாரு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த தியோசபிக்கல் சொசைட்டி, தியோசபிக்கல் சங்கம்னு சொல்லுவோம்ல, அந்த தியோசபிக்கல் சொசைட்டில பாத்தீங்கன்னா HS ஆல்காட்டோட சேர்ந்து பணியாற்றார். 1884 பிரம்மஞான சபையில சேர்றாரு. இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த பிரம்மஞான சபை ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்திற்காக ஏதாவது செய்யும் அப்படின்னு நினைச்சாரு. பட் கொஞ்ச நாள்ல இந்த பிரம்மஞான சபையோட செயல்பாடுகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு நினைச்சு கண்டுபிடிச்சிட்டு 1890 பிரம்மஞான சபை ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக செயல்படாததால் அதிலிருந்து விலகினார். இப்ப இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாரு. 1891 ஜனவரி 14ஆம் தேதி ரெட்டைமலை சீனிவாசன் வந்து பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை தொடங்குறார். இந்த தேதியிலிருந்து கரெக்டா இது ஜனவரி 14, ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் அவர்கள் பிறந்தாங்க. 1891 ஜனவரி 14 பறையர் மகாஜன சபை, 1891 ஏப்ரல் 14 டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம். இப்ப இந்த பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்போட பேரை 1893 ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாரு. இதுல இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அயோத்திதாச பண்டிதருக்கும் ரெட்டைமலை சீனிவாசனுக்கும் அடிப்படையிலே வேறுபாடு உண்டு. ஓகேங்களா? ஏன்னா இப்போ ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் எப்பயுமே சொல்லுவாங்க, ஒரு பெயர்ல தப்பு இருக்கு அப்படின்னா அதை கற்பிச்சு தான் போக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர் வந்து பறையர் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்துறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நான் இந்த பெயரை வந்து பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா நீங்க அயோத்திதாச பண்டிதர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பறையர் அப்படின்னு சொல்றதே சட்டப்படி குற்றம் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னார். ரெண்டு பேருமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுறவங்க தான், ரெண்டு பேரோட எண்ணமும் தாழ்த்தப்பட்ட மக்களோட முன்னேற்றம் தான். ஆனா ரெண்டு பேருக்குமே அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா வேறுபாடு இருந்தது. ஸோ இவரு ரெண்டு பேருக்கோட கருத்துமே அந்த பறையர் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்க அப்படின்னா வேறுபாட்டுக்கு உட்பட்டதா இருந்தது. ஆனா ரெண்டு பேருமே இணைந்து சில அமைப்புகளையும் தொடங்கினாங்க. ஓகே, இப்ப இதுல நமக்கு கேட்கறது என்ன அப்படின்னா 1891 ஜனவரி 14ஆம் தேதி பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பு, அந்த அமைப்போட பேரை 1893 ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்னு சொல்லி மாத்தினாரு. இதுல வந்து சில இடங்கள்ல டைரக்டா ஆதி திராவிடர் மகாஜன சபை மட்டும்தான் கேட்பாங்க. கரெக்டா? ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் டவுட் இல்லாதபடி தான் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன். சரியா? ஓகே, அடுத்து பஞ்சமி நிலங்கள். இந்த பஞ்சமி நிலங்கள் கிடைக்கிறதுக்கு ரெண்டு பேர் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தர் வந்து ரெட்டைமலை சீனிவாசன், இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். ஈவன் அயோத்திதாச பண்டிதர் வந்து அந்த பௌத்த மதத்தை தழுவுற அந்த டைம்ல கூட எங்களுக்கு பஞ்சமி நிலங்கள் வேணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தார். சென்னை மகாஜன சபையோட ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் வந்து நடக்கும். அந்த நிகழ்வுகளுக்கு அப்புறம் தான் அவர் பௌத்த மதத்துக்கு மாறுவார். அந்த சமயத்துல கூட எங்களுக்கு வந்து நிலங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பார். ஓகே, 1892ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்காக விநியோகிக்கப்பட்ட நிலங்கள் தான் பஞ்சமி நிலங்கள். இது கிடைக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி இன்னொருத்தர் முக்கியமா காரணமா இருந்தாரு. அவர் யார் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் JHA ட்ரெமன்ஹார்.
1891ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜேம்ஸ் ஹென்றி அப்பர்லி ட்ரமன்ஹேர், அவரை தான் JHA ட்ரமன்ஹேர் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களோட சமூக பொருளாதார நிலை குறித்து தனது ஆய்வை பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கிட்ட சமர்ப்பிக்கிறார். இந்த அறிக்கையின் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க பிரிட்டிஷ் அரசாங்க வருவாய் ஆணை 10/10/1892 நிறைவேற்றப்பட்டது. இதன்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நில உரிமைகள் வழங்கப்பட்டது. இவரோட பரிந்துரையின் அடிப்படையில் செப்டம்பர் 30, 1892 அன்னைக்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் நில சட்டம் நிறைவேற்றப்படுது. இதன்படி தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு இந்த நிலங்கள் பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? தமிழ்நாடு முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பஞ்சமி நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பஞ்சமி நிலங்கள்ல இன்னைக்குமே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இது தாழ்த்தப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்காக கொடுக்கப்பட்டது. பட் இதை தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தல, இதை நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்லாம் இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருக்குது. ஓகே, அடுத்து ஐசிஎஸ் தேர்வுல காங்கிரஸ் கட்சியோட முரண்பாடு. எப்பவுமே ரெட்டவேலு சீனிவாசன் அவர் சார்ந்த மக்களோட சமூக பொருளாதார அரசியல் முன்னேற்றம் அதை தான் பார்த்தாரு. அதுக்கு காங்கிரஸ் கட்சி அவ்வளோ பெரிய இயக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு நின்னார். என்ன அப்படின்னா, ஐசிஎஸ் தேர்வுகள் லண்டன்ல மட்டும்தான் நடந்தது. அப்ப காங்கிரஸ் கட்சி இன்னும் பிற அமைப்புகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஐசிஎஸ் தேர்வுகளை இந்தியாவிலேயே நடத்தணும் அப்படின்னு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு மனு கொடுக்குறாங்க. இப்ப இந்த மனுவை ஏத்துக்கிட்ட பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இந்தியாவிலையும் லண்டன்லையும் ஐசிஎஸ் தேர்வுகளை நடத்துறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஐசிஎஸ் எக்ஸாம் இந்தியாவில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தார். ஸோ காங்கிரஸ் கட்சியோட முடிவு இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக இருந்தார். பிரிட்டிஷ் காலனித்துவ நிர்வாகம் இந்தியாவில் பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கு சேவை செய்ய அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுப்பதற்காக லண்டனில் தேர்வுகளை நடத்த முடிவு செய்திருந்தது. ஆனால் காங்கிரஸ் லண்டனில் தேர்வுகளை நடத்தும் நடவடிக்கை எதிர்த்தது. ஏனெனில் இது பெரும்பாலான இந்தியர்கள் தேர்வு எழுதுவதை தடுக்கும் என்று கருதியது. இந்தியாவிலையும் லண்டன்லையும் ஒரே நேரத்தில் ஐசிஎஸ் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி பரிந்துரை செஞ்சு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல மனு கொடுத்தாங்க. ஆனா இந்தியாவில் தேர்வுகளை நடத்துவது இந்தியாவில் இருக்க உயர் சாதியினருக்கு மட்டும்தான் பயனளிக்கும். அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களை ஏற்கனவே அடக்குமுறைக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சது அப்படின்னா இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாசன் உணர்றாரு. சோ பரையர் மகாஜன சபை என்ன சொல்லுது, லண்டன்ல மட்டும்தான் ஐசிஎஸ் எக்ஸாம்ஸ் நடத்தணும் அப்படின்னு மனு கொடுக்குறாங்க. ஓகே, 1922 அலகாபாத்ல முதல் ஐசிஎஸ் எக்ஸாம் நடத்தது. ஓகே, இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வு இந்தியாவில் நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தாக்கல் செய்த மனுவினை எதிர்த்து டிசம்பர் 23, 1893 அன்னைக்கு சென்னையில் இருக்கிற வெஸ்லியன் மிஷனரி அரங்கில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கமிஷன் சென்னைக்கு வருது. யார் வர்றா அப்படின்னா சர் ஜார்ஜ் ஜெஸ்னி. இந்த சர் ஜார்ஜ் ஜெஸ்னி கிட்ட 112 அடி நீளமுள்ள ஒரு மனு, இதுல 1343 பேர் கையெழுத்து போட்டதா சொல்றாங்க, 3412 பேர் கையெழுத்து போட்டதா சொல்றாங்க. இவ்வளவு பேர் கையெழுத்து போட்ட ஒரு மனுவை சர் ஜார்ஜ் ஜெஸ்னி கிட்ட கொடுக்கிறார். இதுல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காக ஐசிஎஸ் தேர்வுகளை இந்தியாவில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப காங்கிரஸ் மனு தாக்கல் பண்றாங்க, இவர் சைட்ல இருந்து மனு தாக்கல் பண்றாரு. இந்த மனுக்கள் அரசாங்கத்தை இந்த மனுக்களை பரிசீலித்த அரசாங்கம் ஐசிஎஸ் தேர்வுகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நடத்தல, லண்டன்ல மட்டும்தான் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா முதல் ஐசிஎஸ் தேர்வு 1922 தான் அலகாபாத்தில் நடந்தது. இவர் மனு கொடுத்த வருடம் அப்படிங்கிறது 1893. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழிச்சுன்னு பார்த்துக்கோங்க. இங்க ஒரு 7, அங்க ஒரு 29 வருஷம், 30 வருஷம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் தேர்வே இந்தியாவில் நடந்திருக்கு. அப்ப அவ்வளோ பெரிய காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து ஒரு சாதாரண தனிநபர் ஒரு போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றாரு. அதுதான் ஐசிஎஸ் தேர்வுக்கு எதிரான முரண்பாடு. எஸ், அதுக்கப்புறம் மாநாடுகள் 1895 விக்டோரியா மஹால்ல ஸ்ரீனிவாசன் ஏற்பாடு செய்த தாழ்த்தப்பட்ட வகுப்புகளின் மாநாடு அதுவரை மெட்ராஸில் நடந்த மிகப்பெரிய மாநாடுகளில் ஒன்று. மேலும் மதிப்புமிக்க விக்டோரியா மஹாலுக்குள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது இதுவே முதல் முறை. 1894 இருந்து 1899 வரை தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக பணியாற்றிய இந்தியாவின் வைஸ்ராய் லார்ட் எல்ஜின் II என்பவரிடம் மனு அளிக்க டிசம்பர் 6, 1895 அன்று சென்னையில் ஒரு நீண்ட பேரணியும் அவர் ஏற்பாடு செய்தார்.
டிசம்பர் 6 1895 அன்னைக்கு சென்னையில ஒரு பெரிய பேரணி. இந்த பேரணி எதுக்கு அப்படின்னா கவர்னர் எல்ஜின் பிரபு கிட்ட மனு கொடுக்கறதுக்காக. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகள் அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அவரை சந்திச்சு எல்ஜின் பிரபுவை சந்திச்சு மனு கொடுக்கறதுக்காக ஒரு மிகப்பெரிய பேரணியும் நடத்தியிருப்பார். 1902 சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. 1902 இருந்து 1921 வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா தான். ஏன்னா 1902 சவுத் ஆப்பிரிக்கா கிளம்பியிருப்பாரு. 1921 தான் திரும்ப வருவார். ஓகே, காந்தியுடன் சவுத் ஆப்பிரிக்காவில் காந்தியோட நல்ல நட்பு ஏற்பட்டது. 1902 கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கும் பின்னர் தென் ஆப்பிரிக்காவுக்கும் சென்றார். இவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனதுக்கு நிறைய பேர் நிறைய காரணம் சொல்றாங்க. பட் நான் படித்தறிந்த வகையில அயோத்திதாச பண்டிதருக்கும் ரெட்டைமலை சீனிவாசனுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு. இவங்க ரெண்டு பேருமே தாழ்த்தப்பட்ட மக்களோட உரிமைகளுக்கு போராடுறவங்களா இருந்தாலுமே ஐடியாலஜிஸ்ல ரெண்டு பேருக்குமே டிஃபரன்ஸ் இருந்தது. இது நீதிமன்ற வழக்கு வரைக்கும் போச்சு. இப்ப ரெட்டைமலை சீனிவாசனோட தங்கையை தான் அயோத்திதாச பண்டிதர் கல்யாணம் பண்ணியிருக்கார். ஸோ தன்னோட தங்கை வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் சவுத் ஆப்பிரிக்கா கிளம்பி போயிட்டார். முதல்ல பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா, பின்னர் தென் ஆப்பிரிக்காவுக்கும் போறாரு. 1921 இந்தியா திரும்புறார். இவர் தென்னாப்பிரிக்கா போனதுல நடந்த ஒரு நல்லது என்ன அப்படின்னா காந்தியோட நட்பா ஏற்படுறது. பின்னால புனே ஒப்பந்தம் இருக்குல்ல, அந்த ஒப்பந்தத்துல காந்திய கன்வின்ஸ் பண்றதுக்கு இவர் காந்தியை 3 முறை ஜெயில போய் பார்த்திருப்பாரு. 1902 கிழக்கு ஆப்பிரிக்காவின் ஜான்சிபாரில் காந்தியின் உரையை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் 1906 தென்னாப்பிரிக்காவில் பீனிக்ஸ் நகர்ல தான் காந்தியை சந்திக்கிறார். முதல்ல உரையை கேட்கிறாரு. அப்போ காந்திய ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு தெரியும். ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களை காந்திக்கு தெரியாது இல்ல. அதனால ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தென்னாப்பிரிக்கால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுறாங்க. 1906 தென்னாப்பிரிக்காவோட பீனிக்ஸ் நகர்ல காந்தியை சந்திக்கிறாங்க. 1904 20 வரைக்கும் காந்தி அங்கு வழக்கறிஞராக பணியாற்றிய போது சீனிவாசன் தென்னாப்பிரிக்காவின் நேட்டல் நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்தார். இது ரொம்ப முக்கியம். அந்த நேட்டல் நீதிமன்றத்தில் தான் காந்தி வழக்கறிஞராக இருந்தார். இந்த தாதா அப்துல்லா அப்படிங்கிற ஒருத்தரோட வழக்குக்காக தான் காந்தி சவுத் ஆப்பிரிக்கா வருவாப்ல. ஜூன் 7 1893 தென்னாப்பிரிக்காவோட பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்திலிருந்து காந்தி தள்ளிவிடப்பட்டார். அதுக்கப்புறம் காந்தி தாழ்த்தப்பட்ட கருப்பின மக்களுக்காக போராடினாரு. அங்க இந்திய மக்களுக்காக போராடினார். இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. திருக்குறளின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள காந்தி ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களிடமிருந்து தமிழ் கற்றுக்கொண்டார். காந்தி தமிழில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று கையெழுத்திடுவதில் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் முக்கிய பங்கு வகிச்சாங்க. ஏன்னா காந்திக்கு தமிழ்ல கையெழுத்து போட கொடுக்கறதுக்கு காந்தி தமிழ்ல கையெழுத்து போடுறதுக்கு ஒரு கருவியா திகழ்ந்ததே ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1921 இந்தியா வந்துட்டாரு. 1923 36 வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர். 19-11-1923 சீனிவாசன் உட்பட 10 பேர் நியமனம் செய்யப்பட்டாங்க. 25-8-1924 பொதுச்சாலை, பொது கிணறு, ஆலயங்கள் உள்ளிட்ட பொது இடங்கள்ல பிற சாதியினர் மாதிரி எல்லாருமே, தட் மீன்ஸ் தாழ்த்தப்பட்ட மக்களும் நுழையிறதுக்கு சம உரிமை வேணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. இது 24-2-1925 அரசாணையா வெளியிடப்பட்டது. இதுல இந்த தீர்மானம் ரொம்ப முக்கியமானது. 25-8-1924 கொண்டு வந்த தீர்மானம். ஓகே. அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் மாகாண மாநாடு 29-1-1928 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடக்கு. தலைவர் ரெட்டைமலை சீனிவாசன் தான். ஏன்னா இவர் 1902 சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டாரு. திருப்பி 21 தான் திரும்ப வந்தார். இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த ஆதி திராவிடர் மகாஜன சபையை இப்ப MC ராஜா போன்ற மக்கள் எடுத்து வழி நடத்தி கொண்டு போனாங்க. திருப்பி இவர் சவுத் ஆப்பிரிக்கால வந்ததுக்கு அப்புறம் முறையா இவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்ச பிற்பாடு ஆதி திராவிடர் மகாஜன சபையோட மாகாண மாநாடு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடக்கு. இதுல கொண்டு வந்த தீர்மானங்கள் பாருங்களேன். கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இலவச கல்வி, தனி தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு. இந்த 3 தான் ரெட்டைமலை சீனிவாசன் பின்னால வட்டமேசை மாநாடுகள்ல கலந்துகிட்டார்ல, அந்த வட்டமேசை மாநாடுகள்ல டிஸ்கஸ் பண்ணது இந்த 3 தான். இந்த ஆதி திராவிடர் மகாஜன சபை மாகாண மாநாட்டில் இவர் என்ன தீர்மானம் நிறைவேற்றாரோ அதை தான் பாத்தீங்க அப்படின்னா பின்னால வட்டமேசை மாநாட்டிலையும் பேசினார். சீனிவாசன் அவர்கள் 1வது 2வது 2 வட்டமேசை மாநாடுகள்லையும் அம்பேத்கரோட சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. 1930 நவம்பரில் அம்பேத்கருடன் சேர்ந்து ரெட்டைமலை சீனிவாசனும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பை பெற்றார். 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931 செப்டம்பர் 7 இருந்து 1931 டிசம்பர் 7 வரைக்கும்.
1931 நவம்பர் மறுபடியும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் இது தப்பு. நவம்பர் 1930 தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு சிறுபான்மை அந்தஸ்து நீட்டிக்கப்படுவதை இருவரும் ஆதரித்தனர். இப்ப நமக்கு முதல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1930 நவம்பர்ல ஆரம்பிச்சு 1931 ஜனவரி வரைக்கும் நடந்திருக்கும். ரெண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931 செப்டம்பர்ல இருந்து 1931 டிசம்பர் வரைக்கும் நடந்திருக்கும். இதுல நிறைய விஷயங்கள் நடக்கும். முதல் வட்டமேசை மாநாட்டுக்கு போனப்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடந்தது. அதுல 5ஆம் ஜார்ஜ் மன்னர், 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து அந்த வட்டமேசை மாநாட்டுக்கு வந்த எல்லாருக்குமே இப்படியே கை கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. ரெட்டைமலை சீனிவாசன் அப்படியே நிற்கிறாரு. அவரோட பாக்கெட்ல வந்து தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற வார்த்தையை எழுதியிருக்காப்ல, பாக்கெட்ல எழுதியிருக்காரு. எழுதிட்டு 5ஆம் ஜார்ஜ் மன்னர் ஹேண்ட்ஷேக் பண்ண வரும்போது இவர் சொல்றாரு, இல்ல நான் வந்து தீண்டத்தகாதவன், என்னை தொட்டிங்கன்னா என் தீட்டு உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறாரு. 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு பயங்கர ஷாக்கு. இப்படி இந்த காலத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களை தனியா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அப்ப நீங்க தவறி விழுந்தா கூட உங்க ஊர்ல உங்களை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாராம். ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இல்ல, தூக்கி விட மாட்டாங்க, நாங்களே தான் எந்திக்கணும், அந்த அளவுக்கு எங்களை வந்து தீண்டாமையோட உச்சத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ரெட்டைமலை சீனிவாசன் சொன்னாராம். இவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலைமைகளை எடுத்துரைத்து தாழ்த்தப்பட்ட மக்களோட முன்னேற்றத்திற்கு சலுகைகள் வாங்குறதுக்கு தான் போனார். ஆனா அதையெல்லாம் தாண்டி 5ஆம் ஜார்ஜ் மன்னர்கிட்டே நேரடியா இந்தியாவில் எங்களுடைய கண்டிஷன் எப்படி அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் தனக்கு கிடைச்ச நேரத்தை திரு அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. ஓகே, லண்டனில் நடந்த முதல் 2 வட்டமேசை மாநாடுகளில் பியர் அம்பேத்கருடன் சேர்ந்து ரெட்டைமலை சீனிவாசன் தாழ்த்தப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினார். நானும் அம்பேத்கரும் இருவரும் நகமும் சதையுமாக உழைத்தோம். நாங்கள் இருவரும் லண்டனில் நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் பிரதிநிதிகளாக சென்று அவர்களின் அரசியல் உரிமைகளுக்காக போராடினோம் என்று அவர் கூறினார். முதல் வட்டமேசை மாநாடோட தேதியும் கொடுத்திருக்கேன், 2வது வட்டமேசை மாநாடோட தேதியும் கொடுத்திருக்கேன். இது 2 தடவை வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பூனா ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது தெரியும். 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துக்கிறாரு. காந்தி கலந்துக்கிட்டு அதுலேயும் அம்பேத்கர் அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட தனித்தொகுதி பிரதிநிதித்துவம் பத்தி பேசுறாரு. 2வது வட்டமேசை மாநாட்டில் இருந்து காந்தி பாதியிலே வந்துட்டாரு. பாதியிலே வந்த காந்தி மறுபடியும் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க போறதா அறிவிக்கிறாரு. காந்தி கைது செய்யப்படுறார். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் நன்கொடை வருது. அதுக்கப்புறம் காந்தி வந்து என்ன பண்றாரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி கொடுக்க கூடாது, அவங்கள வந்து சாதி ரீதியா பிரிக்கிற முறை அப்படின்னு சொல்லிட்டு ஏரவாடா சிறையில வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அதை தொடர்ந்து வந்ததுதான் பூனா ஒப்பந்தம். ஸோ பூனா ஒப்பந்தம் செப்டம்பர் 24, 1932 கையெழுத்தாச்சு. பூனா ஒப்பந்தம் தொடர்பா காந்தியை வந்து ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஏர்வாடா சிறையில 3 முறை சந்திச்சாங்க. இந்த பழக்கம் எங்கிருந்து வந்துச்சு, சவுத் ஆப்பிரிக்கால காந்தியோட நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைச்சதில்ல, அதை பயன்படுத்திக்கிட்டு காந்தியை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து காந்தியை ஏரவாடா சிறையில 3 முறை சந்திச்சு பேசியிருப்பார். இந்த பூனா ஒப்பந்தத்துல 23 பேர் கையெழுத்திட்டு இருப்பாங்க. 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தத்தில் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களும் கையெழுத்திட்டாங்க. ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் சார்பாக டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் இந்துக்களின் சார்பாக மதன் மோகன் மாளவியாவும் கையெழுத்திட்டாங்க. இப்ப இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு நினைச்ச காந்தி தாழ்த்தப்பட்ட மக்களையும் அம்பேத்கர் அவர்களையும் சமாதானப்படுத்துறதுக்காக அகில இந்திய தீண்டாமை எதிர்ப்பு கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார். ஆல் இந்தியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக், ஆல் இந்தியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக். ஓகே, இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த அமைப்புல வந்து ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், MC ராஜா இவங்கெல்லாம் உறுப்பினராக சேர்றாங்க. அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த அமைப்பு உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களோட முன்னேற்றத்திற்கு சில விஷயங்களை செய்யும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இந்த அமைப்பு அப்படி எந்த விஷயத்தையுமே செய்யல. இதுக்கு தீண்டாமை ஊழியர் சங்கம்னு சொல்லுவாங்க, இல்ல தீண்டாமை எதிர்ப்பு பணியாளர் சங்கம்னு சொல்லுவாங்க. காந்தியால நிறுவப்பட்டது. இதோட செயலாளர் வந்து AV தாக்கூர். இந்த அமைப்புல அம்பேத்கர் அவர்கள், ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள், MC ராஜா அவர்கள் 3 பேருமே ரொம்ப தீவிரமா தான் செயல்பட்டாங்க. ஆனா
இந்த அமைப்போட செயல்பாடு எப்படி இருந்ததுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அம்பேத்கர் அவர்கள் வந்து 3வது வட்டமேசை மாநாடு தொடர்பான பணிகள்ல இருந்ததுனால இந்த அகில இந்திய தீண்டாமை எதிர்ப்பு கழகத்துக்கு ஒரு 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 காப்பி, ஒரு புக்கு வந்து அனுப்புறாரு. புக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 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 என்ன ஒரு கருத்து. அவர் வந்து இந்த அமைப்பு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட்டா ஒரு தியரி மாதிரி எழுதி அதை வந்து இந்த அமைப்போட செக்ரட்டரியான ஏவி தாக்கூருக்கு வந்து அனுப்புறாரு. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, இந்த அமைப்புல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யலன்னு அம்பேத்கர் கண்டுபிடிச்சு அம்பேத்கர் அவர்கள், எம்.சி. ராஜா அவர்கள், ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இந்த அமைப்புல இருந்து வெளியேறாங்க. வெளியேறினதுக்கு அப்புறமும் கூட இந்த அம்பேத்கர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்ல, இந்த அமைப்பு என்ன பண்ணணும்ட்டு, அந்த கடிதத்தை பிரிச்சே பார்க்கலையாம். இது வந்து லேட்டரா தான் அம்பேத்கருக்கே தெரிய வந்ததான். அப்படிதான் இந்த அமைப்பு செயல்பட்டு இருந்தது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமைப்பு காங்கிரஸ்ல பதவி கொடுக்கறதுக்கு, அதிருப்தியாளர்களுக்கு பதவி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 30, 1932 அம்பேத்கர், எம்.சி. ராஜா மற்றும் ரெட்டமலை சீனிவாசன் ஆகியோர் தீண்டாமை ஊழியர் சங்கத்தின் குழுவில் இணைந்தனர். இருப்பினும் சிறிது காலத்திலே அவர்கள் மூவரும் அந்த அமைப்பிலிருந்து வெளியேறினர். அந்த அமைப்பு ஹரிஜன் சேவா சங்கம் என்று மறுபெயரிடப்பட்டது. ஜூலை 6, 2011 முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜூலை 7ஆம் தேதி ரெட்டமலை சீனிவாசன் அவர்களது பிறந்த நாளை அரசு விழாவா கொண்டாடணும் அமைச்சர்கள் சென்னை காந்தி மண்டபத்திற்குள் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அவரை கௌரவிக்கவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மெட்ராஸ் பக்கத்துல ஓட்டேரியில அவருக்கு நினைவாலயம் கட்டி உரிமை களம் அப்படின்னு பெயரிட்டது. ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை அது நம்ம எப்படி சொன்னாலுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை உயிர் போட வச்சிருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் செய்யாத காலகட்டங்கள்ல கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு நிறைய முன்னெடுப்புகள் வந்து செஞ்சது. அதுல முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா இந்த உரிமை களம் அப்படிங்கிற ஒரு இடம். ஏன்னா மற்ற யாருமே தன்னுடைய சொந்த கட்சி செலவுல கட்டவே இல்லை. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி மெட்ராஸ் பக்கத்துல ஓட்டேரியில அவருக்கு ஒரு நினைவாலயம் கட்டி அதுக்கு உரிமை களம் அப்படின்னு பெயரிட்டாங்க. 1929 சுயமரியாதை இயக்க பேரணி செங்கல்பட்டுல நடைபெற்றது. இந்த பேரணிக்காக கொடி ஒன்று உருவாக்கப்பட்டது. அதுல சூரியன்ல இருந்து 4 கதிர்கள் வருவது போலவும் கதிர் ஒவ்வொன்றிலையும் தலைவர் படம் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சாங்க. சூரியன் இருக்குன்னா 4 கதிர் வருது, இந்த கதிர் ஒவ்வொன்றிலையும் ஒரு தலைவரோட படம் இருக்கிற மாதிரி வரைஞ்சாங்க. இதை வரைஞ்சது பாத்தீங்க அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் தான் இந்த கொடியை உருவாக்குனது. இந்த தலைவர் யாராரு? தியாகராய செட்டியார் படம், PM நாயர், பனகல் அரசர் பெரியார், பனகல் அரசர், TM நாயர், பனகல் அரசர் பெரியார். 1928 ரெட்டமலை சீனிவாசன் சென்னை மாகாண தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் கூட்டமைப்போட தலைவராக இருந்தாரு. 1939 சென்னை மாகாண பட்டியல் சாதியினர் கூட்டமைப்பை தொடங்கினாரு. மெட்ராஸ் ப்ரொவின்சியல் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஃபெடரேஷன் 1928 இதோட பெயர் தான் 39 மாற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சென்னை மாகாண பட்டியல் சாதியினர் கூட்டமைப்பு அப்படின்னு. மெட்ராஸ் ப்ரொவின்சியல் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன், இது வந்து மெட்ராஸ் ப்ரொவின்சியல் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஃபெடரேஷன், இது வந்து மெட்ராஸ் ப்ரொவின்சியல் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1939. ஓகேங்களா? இப்ப இந்த மெட்ராஸ் ப்ரொவின்சியல் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் இருக்குல்ல, இந்த அமைப்புக்கு ஒரு கொடி வந்து வரைகிறாங்க. அந்த கொடி தான் பாத்தீங்க அப்படின்னா சூரிய கொடி. ஓகேங்களா? ஏன்னா அந்த அமைப்போட கொடி பாத்தீங்க அப்படின்னா 2 மலைகளுக்கு நடுவுல இருந்து சூரியன் வந்து உதிச்சு வர்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அதனால அந்த கட்சியும் பாத்தீங்க அப்படின்னா சூரிய கட்சி அப்படின்னு பேச்சு வழக்கில் அழைக்கப்பட்டது. இது மெட்ராஸ் ப்ரொவின்சியல் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். ஓகே, இந்த கூட்டமைப்பு ஒரு அரசியல் கட்சியின் வடிவத்தை எடுத்தது. இது பிரபலமாகவும் பேச்சு வழக்கிலும் சூரிய கட்சி என்று அழைக்கப்பட்டது. ஏனெனில் கட்சியில் கொடியில் சூரியன் இருந்தது. சுயமரியாதை இயக்க மாநாட்டு பேரணிக்கு ஒரு கொடி வரைஞ்சு கொடுத்தார்ல, அதே மாதிரி. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 2 மலைக்கு நடுவில் சூரியன் உதிக்கிற மாதிரி அந்த கொடியை தான் இவர் வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெட்டை மலை, 2 மலை நடுவுல சூரியன் இருந்த மாதிரி கொடியை உருவாக்கி இருந்தாராம். வேலூருக்கு அருகில் உள்ள குடியாத்தத்திலிருந்து வெளியிடப்பட்ட சென்னை மாகாண பட்டியல் சாதி கூட்டமைப்புக்கான ஒரு பத்திரிகை முதல் முறையாக 2 மலைகளிலிருந்து உதிக்கும் சூரியனின் சின்னத்தை கொண்டிருந்தது. தமிழில் இரட்டை மலை என்றால் 2 மலைகள் என்று பொருள். ஸோ இப்படித்தான் 2 மலை நடுவுல சூரியன் உதிக்கிற மாதிரி சின்னம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்னத்தை 1929 சுயமரியாதை இயக்க பேரணிக்காக உருவாக்குனாரு. பின்னால 39 மெட்ராஸ் ப்ரொவின்சியல் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷனுக்காக உருவாக்குனார்னு சொல்லுவாங்க.
ஓகே, இதுதான் ரெமிலை சீனிவாசன் அவர்களுடைய உருவச்சிலை. இதுலையுமே தெளிவாக டேட்டாஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது நமக்கு பைலிங்குவல் நோட்ஸ் தான், இது இங்கிலீஷ்லேயுமே இருக்கும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பைலிங்குவலாக தான் கொடுத்துருப்பேன். எஸ், ஓகே. இப்போ இந்த நோட்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டெலகிராமில் காலாக் அகாடமின்னு சர்ச் பண்ணுங்க. டெலகிராமில் காலாக் அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, நம்ம காலாக் அகாடமியோட அஃபீஷியல் குரூப்பு. அந்த குரூப்பில் இந்த பிடிஎஃப் வந்து போட்டு விடுறேன். சாரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் காலாக் அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் நான் இந்த நோட்ஸ் வந்து போட்டு வரேன். சரியா? ஸோ காலாக் அகாடமியோட பேட்சஸ் முக்கியமாக 2 பேட்ச் இருக்குது. ஒன்று ஜிஎஸ்க்கு வந்து பாங்கன் அப்படிங்கிற பேட்ச். இதில் வந்து யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து கொடுத்துருவோம். சரியா? இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 2222 ரூபாய். நோட்ஸ் வந்து பைலிங்குவலாக டெலகிராமில் கொடுத்துருவோம். இப்போ இதுக்கப்புறம் தமிழுக்கு வந்து ஒரு பேட்ச் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நுண்ணுரை, பொது தமிழ் வகுப்பு. இதில் வந்து நியூ சிலபஸ் படி இலக்கணம், இலக்கியம் எல்லாம் எடுத்து கொடுத்துருவேன். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். இது இபுக் ஃபார்மேட்டில் இந்த பிடிஎஃப் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 1600 rupees. ஓகேங்களா? இப்போ காலாக் அகாடமிக்கு ஒரு அஃபிஷியல் ஆப் இருக்குது, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ காலாக் அகாடமி ஆப்பில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து பேட்சஸ் இருக்கும், உங்களுக்கு எந்த பேட்ச் வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடியும் டெலகிராம் நம்பரும் கொடுக்குறேன். சரி, வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி இதுதான், kalak@tnpscacademy@gmail.com. மொபைல் நம்பர் வந்து 9597186557. இது வந்து யூனிட் 9ல் 2வது டாப்பிக்கில் வரக்கூடிய டேட்டாஸ். நம்ம எடுக்கிற டாபிக் யூனிட் 8 இருக்கட்டும், யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ், இதில் முழுவதும் நம்ம நோட்ஸ்லேருந்து தான் 95% கொஸ்டின் வரும். இது ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணியாச்சு, நம்ம சேனலில் வீடியோவும் இருக்கும். லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்லேயே எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு போட்டு காமிச்சாச்சு. ஈவன் குரூப் 2A மெயின்ஸ் முதற்கொண்டு நம்ம நோட்ஸ் வந்து தான் கொஸ்டின் வந்திருக்குது. தமிழும் அப்படி தான். ஸோ ஃபியூச்சரில், அதாவது 2 months கழிச்சு ஆப்டிடியூட், பாலிட்டிக்கு வந்து கிளாஸஸ் வந்து தொடங்கும். அதுவும் நம்மளுடைய காலாக் அகாடமி ஆப்பில் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.